எஸ்எஸ்சி ஜிடி 4-2 ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஸ்டின் ஹச்சிஎஃப் எல்சிஎம் இந்த இதில் ஆல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்க்கும் சரி நம்பர் சிஸ்டம் சரி நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து தனியாகவே இருக்குது. அதை உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வீடியோவில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் மட்டும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 28, 60, 120 மற்றும் 135 இவற்றின் எல்சிஎம்ஐ கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினில் 60 பாருங்கள். ஸோ 60 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 6 × 10ன்னு பிரிச்சிடலாம். சரிங்களா, 6 × 10ன்னு பிரிச்சிங்க அப்படிங்கிற அப்போ 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா அந்த நம்பரு லாஸ்ட்டில், சரிங்களா, எந்த நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்டில் எண்டு வித் 0ன்னு இருக்கும். சரிங்களா, ஸோ கொடுத்துருக்க நம்பரு லாஸ்ட் நம்பர் 0ன்னு இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 10ல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா, அப்போ லாஸ்ட்டில் 0 இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஆப்ஷன்லையும் இல்லை, பி ஆப்ஷன் இல்லை, சி ஆப்ஷன் இருக்குது, டி ஆப்ஷன்லையும் இல்லை. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே ஜிடியில் எல்சிஎம் கொஸ்டின் டைப் 1ல் தான் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இன்னொரு மாடல். இப்போ 13 இருக்குது. 13 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 3 × 10ன்னு பிரிச்சிடலாம். ஓகேவா, அப்போ 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட்டு 0 இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் 0 ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் இல்லை, சி ஆப்ஷனும் இல்லை. ஸோ அடுத்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். இந்த 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஓகேங்களா, ஒரு கொடுத்துருக்க நம்பரில் சம் ஆஃப் ஆல் டிஜிட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ அந்த நம்பர் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 3ல் டிவிசிபிள் ஆகும். சரியா, இப்போ நம்ம கொஸ்டினில் பி ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம், சி ஆப்ஷன் கேன்சல் பண்ணோம். ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஏ ஆப்ஷனில் செக் பண்ணுறேன். சரிங்களா, 6 அடுத்து ஒரு 6 + 7. ஸோ டோட்டலாக இதோட வேல்யூ எவ்வளவு? 19ன்னு வருது. ஓகேவா, 19 டிவிசிபிள் ஆகுமா 3ல்? ஆகாது. அதாவது ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகும். 6 × 3 = 18, ரிமைனிங் என்ன இருக்குது? 1ன்னு வருது. ஸோ ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகலை. ஸோ ஏ ஆப்ஷன் தப்பு. அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் என்ன? டி ஆப்ஷன். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆல்ரெடி 2 ஆப்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 2லையும் 1 வந்து வராதுன்னு செக் பண்ணியாச்சு. ஸோ அகைன் இதை போய் நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் வரும். ஓகேவா, ஸோ 5 + 6 11, 11 + 7 18. அப்போ 18 3ல் டிவிசிபிள் ஆகுமா? எஸ், 9 டைம் போகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டிஆர். 3 153 117 405. ஓகேவா, இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஹச்சிஎஃப் இங்கே 153 பாருங்க, 117 பாருங்க, 405 எல்லாமே ஆட் நம்பராக இருக்கு. சரியா, எல்லாமே ஆட் நம்பர் மீன்ஸ் ஒத்தைப்படை எண். ஓகேவா, ஸோ ஆன்சரும் என்னவா தான் இருக்கணும்? ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆட் நம்பரில் இருக்கிற ஆப்ஷன் 6 ஈவன் நம்பர், 12 ஈவன் நம்பர், 2 is ஈவன் நம்பர். ஓகேவா, ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் 9 மட்டும்தான். ஸோ 9மே நம்ம டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி டிவிசிபிள் ரூட்டில் செக் பண்ணலாம். சரிங்களா, ஸோ 117 ÷ 9 போட்டு பாருங்கள். ஸோ 9 மிச்சம் 2 27 9 27. ஓகேவா, அப்போ டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்ன இருக்குது? டி ஆப்ஷன் தான் ஆன்சர். 7-2 ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஸ்டின் டைப் 1 மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டினில் எண்டு வித் 0 இருக்குது. ஸோ ஆன்சரும் என்ன தான் இருக்கணும்? 0ன்னு இருக்கணும். ஸோ சி ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ 36, 63, 372 மற்றும் 126 ஹச்சிஎஃப்ஐ காண்க. ஓகேவா, ஸோ இந்த சம்மில் எந்த இடத்துலையுமே கொஸ்டினில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு 0வோ இல்லை 5வோ வரல. 0 or 5ன்னு வந்தால் தான் ஆன்சரில் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? 0 or 5 இருக்கும். ஸோ இங்கே எங்கேயுமே வரல. அப்போ ஏ ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்கள். இப்போ ஸோ 36 நான் பிரிக்கிறேன். சரிங்களா, 36 பிரிக்கிறேன்னு பாருங்கள். 9 4 94 36. 36 பிரிச்சிங்கன்னா இந்த 4த்தோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட். சரிங்களா,
லாஸ்ட்டு 2 டிஜிட்டு 4ல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பருமே டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் ஆல்ரெடி வராது. ஓகேவா? 97 இருக்கு, 13 இருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷனில் 12 இருக்கு. இப்போ 97 டிவைட் பை 4 போட்டீங்க அப்படின்னா 1 நாள் 4, மிச்சம் ரீதி அரணாங்க 24, ரிமைண்டர் 3 வரும். ஸோ 13 வந்து 4ல் போகுமா? கம்பல்சரி போகாது. அப்போ 12 போட்டிங்கன்னா 12 பை 4 3. அப்போ ஒரே ஆப்ஷன் டிவிசிபிள் ஆகிற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. 5 இருக்கு. ஸோ 5 5 0 இருக்கு. ஸோ கம்பல்சரி ஆன்சர்லையும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். ஸோ பி ஆப்ஷனை கட் பண்ணலாம், சி ஆப்ஷனையும் கட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் இருக்கு. 36 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 9 4ன்னு பிரிச்சிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆப்ஷனில் 80 போகும், 60 போகும். ஸோ 4 வந்து நம்ம செக் பண்ணால் ரெண்டுமே கேன்சல் ஆகாது. இப்போ 9 செக் பண்ணுங்க. 9க்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டிஜிட்டு ஓகே டிவிசிபிள் பை 9 அப்படின்னா அந்த நம்பரும் டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். 5 ப்ளஸ் ஒரு 5 10, 10 ப்ளஸ் 6 16. ஓகேவா? அப்போ இதில் வந்து டோட்டலாக 16ன்னு வருது. 16 9ல் போகுமா? ஸோ கம்பல்சரி 16 9ல் போகாது. அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? 4th ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து டி. எப்படி பிரிக்கலாம்? ஸோ 110 நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 11 × 10. ஸோ 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? லாஸ்ட் டிஜிட்டு 0வாக இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து பி. அதே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டைப் மாடல் தான். ஸோ 30 நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 3 × 10. ஸோ 3 × 10. 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? லாஸ்ட் டிஜிட்டு 0வில் முடிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ லாஸ்ட் டிஜிட் 0வில் முடிகிற ஒரே ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இருக்குது? டி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து டி. ஸோ இந்த சம்மில் பாருங்கள். ஸோ 16 21 364 156 எல்சிஎம் காண்க. ஓகேவா? ஸோ இதில் எல்சிஎம் பார்க்கலாம். இங்கே எங்கேயுமே 0 வரல, 5ம் வரல. ஓகேவா? 0வும் வரல, 5ம் வரல. அப்போ ஆன்சர்லேயே நமக்கு 0வும் வராது, 5ம் வராது. தட் மீன்ஸ் இது நான் லாஸ்ட் டிஜிட் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க எந்த டிஜிட். ஸோ எந்த நம்பர்ஸ்லையுமே லாஸ்ட் டிஜிட் 0வும் வரல, 5ம் வரல. ஸோ நமக்கும் ஆன்சரில் 0வும் வராது, 5ம் வராது. ஸோ பி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 16 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 × 4ன்னு பிரிச்சிடலாம். சரியா? அப்போ 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் ஆகும். சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்பர் பாருங்க. இங்கே 22 இருக்கு, இங்கே 68 இருக்கு. ஸோ கம்பல்சரி 22 போகாது. ஏன்னா 4 5 20, ரிமைண்டர் என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். ஸோ நமக்கு ஃபுல்லாக அடி ஆகும். ஃபுல்லாக அடி ஆகலை. ஸோ அடி ஆகிற ஒரே ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? ஏ ஆப்ஷன் தான். ஸோ இந்த சம் பாருங்க. 18 72 184 144 இவற்றோட எல்சிஎம் காண்க. ஸோ நம்பர் எல்லாமே ஈவன். சரிங்களா? ஸோ எல்லா நம்பருமே ஈவன் டிஜிட். ஸோ கம்பல்சரி ஈவன் டிஜிட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை கேண்டிடேட் பண்ணலாம். ஸோ எந்த நம்பருமே நாட் எண்டு வித் 0. சரியா? ஸோ அப்போ பி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 18 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 9 × 2ன்னு பிரிச்சிடலாம். சரியா? அப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டிஜிட். அப்போ சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். நமக்கு ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? 2 ஆப்ஷன் தான். ஏ ஆப்ஷன் இருக்குது, சி ஆப்ஷன் இருக்குது. நான் சி ஆப்ஷனை செக் பண்ணிடுறேன். ஸோ 8 + 8 16, 16 + 3 19, 19 + ஒரு 3 22ன்னு வருது. சரியா? ஸோ 22 வருது. கம்பல்சரி இது 9ல் போகுமா? ஆகாது. ஸோ 9ல் போகிற ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏ ஆப்ஷன். இதை நீங்கள் போய் திரும்ப செக் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இருக்கிற எல்லா ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 16 45 135 144. ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் நம்பரில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எண்டு வித் 0. சரியா?
ஸோ எண்டு வித்து 5 இருக்கு. ஸோ ஆன்சர்லேயும் என்னவா இருக்கணும், 0 இருக்கணும், இல்லை 5 இருக்கணும். சரியா? ஸோ 0 ஆர் 5 இருக்கிற ஆப்ஷன் இதுவும் இல்லை, ஸோ இதுவும் இல்லை. ஸோ பி ஆப்ஷன் இருக்கு, டி ஆப்ஷன் இருக்கு, மற்ற 2 ஆப்ஷன் இல்லை. சரியா? ஸோ இந்த 45 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பர் எழுதுங்க, மேக்ஸிமம் 9ல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்பர் எழுதுங்க. சரியா? ஸோ 9 45. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சம் ஆஃப் ஆல் டிஜிட்டு டிவிசிபிள் பை 9 அப்படின்னா அந்த நம்பரு டிவிசிபிள் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த 2 செக் பண்ணுங்களேன். 2 + 8 10. 10/9 போகுமா? போகாது. ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ டி ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஸோ பி இருக்கிற ஆப்ஷனில் வர ஆப்ஷன் 2 + 1 7, 7 + 2 9. 9/9 ஆகும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பி. 51, 18, 432, 44, 144 இவற்றோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்கோம். சரியா? கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பருமே நாட் எண்டு வித் 0. நோ நம்பர் எண்டு வித் 0. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ 18 நீங்கள் செக் பண்ணுங்கள். 18 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 9 × 2ன்னு பிரிக்கலாம். ஸோ 9ல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 7 + 2 9. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 7 + 6 13. ஸோ இது வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல 9 கேன்சல் பண்ணால் 7 + 2 9. ஸோ இது டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் என்ன வந்துடுது? ஸோ 4ன்னு வருது. இது டிவிசிபிள் ஆகாது. அப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு? பி ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். 7 + 3 10, 10 + 4 14, 14 + 4 18. ஓகே, 18/9. ஸோ 2ல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஸோ 3 ஆப்ஷன் நீங்கள் எதையும் பண்ணால் கம்பல்சரி 4வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்க போகுது. அதை திரும்ப செக் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த சம் பாருங்க, 36, 30, 114, 380 எல்சிஎம் காண்க. ஸோ கொஸ்டினில் எண்டு வித் 0 இருக்கு. சரிங்களா? கொடுத்துருக்க நம்பர் எண்டு வித் 0. ஓகேவா? ஸோ எண்டு வித் 0 இருக்கு. அப்போ ஆப்ஷன்லேயும் நமக்கு என்னது இருக்கும்? 0 இருக்கும். 0 இருக்கிற ஆப்ஷன் பி ஆப்ஷன் இருக்கு, சி ஆப்ஷன் இருக்கு. சரியா? ஸோ அகைன் வந்து 36 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 9 4 36ன்னு பிரிக்கலாம். ஸோ 9 டிவிசிபிள் ரூல் என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா அந்த நம்பரு டிவிசிபிள் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏ ஆப்ஷன் இருக்கு, சி ஆப்ஷன் இருக்கு. இதை செக் பண்ணுங்களேன். 4 4 + 4 8, 8 + 3 11ன்னு வரும். ஓகேவா? இது 9ல் போகுமா? கம்பல்சரி போகாது. ஸோ இந்த ஆப்ஷனை செக் பண்ணுங்க. இது 4 + 2 6, 6 + 3 9. ஸோ 9/9 டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 21, 21, 24, 104, 312 எல்லாமே ஈவன் நம்பர். சரிங்களா? எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஆன்சரும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஈவன் நம்பர்ஸில் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர் இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 20 இருக்குது. 20 எப்படின்னா நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 2 × 10ன்னு பிரிக்கலாம். ஸோ 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் போயிருக்கு. பி ஆப்ஷனும் கிடையாது, சி ஆப்ஷனும் கிடையாது, டி ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஏ ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம்பளம் பாருங்க, 42 இருக்கு, 36 இருக்கு, 3112, 1206. சரியா? இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் டிஜிட் தான் இருக்கு. ஸோ ஈவன் டிஜிட் தான் ஆன்சராக வரணும். சரியா? ஸோ ஈவன் டிஜிட் ரிமைனிங் 2 ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் இருக்கு, சி ஆப்ஷன் இருக்கு, டி ஆப்ஷன். ஸோ எந்த நம்பர்லையுமே, ஓகேவா, எந்த நம்பர்லையுமே 0 இல்லை. ஓகேவா? நோ நம்பர் எண்டு வித் 0. சரியா? ஸோ நோ நம்பர் எண்டு வித் 0னா ஆன்சர்லையும் 0 இருக்காது. ஸோ பி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்க, 42 இருக்கு, 36 இருக்கு, 312.
ஸோ நம்ம 36 எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. 9 இன்ட்டு 4ன்னு பிரிச்சிடலாம். ஸோ 9னா சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா ஸோ அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். சரியா? 6. ஸோ அரை 3 1 6 6 ஈராறு 12 3 18 18 ப்ளஸ் 1 எவ்வளவு? 19. ஓகேவா? ஸோ 19 9ல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ ஆகாது. ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்கு? டி ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை செக் பண்ணி பார்த்துருங்களேன். 5 5 10 10 ப்ளஸ் 2 12 12 ப்ளஸ் 6 18 18 பை 9 2. ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். எல்லாமே ஈவன் டிஜிட். ஸோ எல்லாமே ஈவன் டிஜிட். ஸோ ஆன்சரும் ஈவன் டிஜிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் வராது. ரிமைனிங் என்ன ஆப்ஷன் இருக்கு? டி ஆப்ஷன் வராது. ஸோ பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ஈவன் டிஜிட்ல இருக்கு. ஓகே, 136 பாருங்களேன். 136. ஸோ இது டிவிசிபிள் ஆகும். 4ல் டிவிசிபிள் ஆகும். சரியா? ஸோ 4ஆல் நான் டிவிசிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 3 12 4 16. ஸோ 34 இன்ட்டு 4 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 136 கிடைக்கும். அப்போ 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? லாஸ்ட்டு 2 டிஜிட். ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட் 4ல் டிவிசிபிள் ஆனால் அந்த ஃபுல் டைம்ஸும் டிவிசிபிள் ஆகும். இங்கே லாஸ்ட் டிஜிட் 06 இருக்கு, இங்கே 84 இருக்கு. 06 4ல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ ஆகாது. அப்போ டிவிசிபிள் ஆகிற ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு? சி ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த சம்கான ஆன்சர் சி. ஸோ 44 132 176 352 இவற்றின் எல்சிஎம் காண்க. ஓகே, ஸோ எல்லாமே ஈவன் டிஜிட். ஓகேவா? ஸோ எல்லாமே ஈவன் டிஜிட். ஸோ ஆட் டிஜிட் ஆன்சராக இருக்காது. ஸோ பி ஆப்ஷன் ஆட் டிஜிட், சி ஆப்ஷன் ஆட் டிஜிட், டி ஆப்ஷன் ஆட் டிஜிட். அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு? ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 எண்களின் மீபோமா ஆனது. ஓகேவா? அவற்றின் மீபோவாவின் 120 மடங்கு ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு எழுதுறேன். எல்சிஎம் ஆனது, ஓகேவா, எல்சிஎம் ஆனது ஹச்சிசிஎஃபோட 120 மடங்குக்கு சமம். ஓகேவா? அவற்றின் மீபோவா, ஹச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டான்? 7 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஹச்சிசிஎஃப் வந்து 7 கொடுத்தாச்சு. அவ்விரண்டு எண்களுக்கு வித்தியாசமானது ஹச்சிசிஎஃப்பின் 5 மடங்காக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 2 எண்களை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதோட வித்தியாசம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப்போட 5 மடங்கு. ஓகேவா? ஹச்சிசிஎஃப்போட 5 மடங்கு. அப்போ 35 வரும். ஸோ அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ். இது நீங்கள் இந்த ப்ரொசீஜரை சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை நீங்கள் சிம்பிள் ஷார்ட்கட்டில் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க? மீபோவான்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹச்சிசிஎஃப் வந்து 7. ஓகேவா? இதுதான். ஸோ கம்பல்சரி அந்த நம்பர் வந்து 7x, ஓகேவா, 7y இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட பெருக்கு தொகைன்னு கேட்டிருந்தாலும் சரி, எக்ஸ் ஒய்னாலும் அந்த நம்பர் 7ல் டிவிசிபிள் ஆகும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டிருந்தாலும் அந்த நம்பர் வந்து 7ல் டிவிசிபிள் ஆகும். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கேட்டிருந்தாலும் சரி அந்த நம்பர் 7ல் டிவிசிபிள் ஆகும். தட் மீன்ஸ் அதோட கூட்டுத்தொகை கேட்டாலும் சரி, பெருக்கல் பலன் கேட்டாலும் சரி, அதோட வித்தியாசங்கள் கேட்டாலும் சரி, அது கொடுத்துருக்க ஹச்சிசிஎஃப்ல டிவிசிபிள் பண்ணீங்கன்னா டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை 218, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 218 பை 7 போடுறேன்னு வைங்க. ஸோ 3021 ஓரையிலேருந்து ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் வரக்கூடாது, ரிமைண்டர் வராமல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஏ ஆப்ஷனை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. 116 இருக்கு, பை 7 போடுறேன். ஓகேவா? ஸோ ஓரையில் 7. ஓகேவா? மிச்சம் 46, 5 45, ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ பி ஆப்ஷனும் வராது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் பாருங்க. 161 பை 7. ஓகேவா? ஸோ ஓரேல் 7, ஈரேலா 14, ஸோ மிச்சம் 21, 2 இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு. அப்போ 3721. ஸோ ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ 611 செக் பண்ணிடுங்க பை 7. ஓகேவா? 7 8 56, மிச்சம்
எவ்வளவு 4 41 இருக்குது. சரியா? 41 7ல் போகுமா? கம்பல்சரி போகாது. சரியா? ரிமைண்டர் வரும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் என்ன? ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகிற ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் கரெக்ட். மீப்போவானது அவற்றின் HCFின் 120 மடங்காகும். அவற்றின் மீப்போவா 7 ஆகும். அவ்விரண்டு எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் HCFின் 5 மடங்காக இருப்பின் அவ்விரண்டு எண்களின் பெருக்கல் பலன் என்ன? ஸோ போன சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த சம்மில் பாருங்க பெருக்கல் பலன் என்னங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ பெருக்கல் பலன் கேட்டிருந்தாலும் சரி, கூட்டுத்தொகைன்னு கேட்டிருந்தாலும் அந்த நம்பர் 7ல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? 7ல் டிவிசிபிள் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 6471. சரியா? 6471 7ல் டிவிசிபிள் பண்ணுறேன். ஸோ 9 63 மிச்சம் 17, 7 14 மிச்சம் 31. ஸோ 4 28. அப்போ ரிமைண்டர் என்ன வருது? 3ன்னு வருது. ஸோ இந்த இதுக்கு இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்து 6174. ஓகேவா? 6174 செக் பண்ணுறேன். ஓகேவா? 614 செக் பண்ணுறேன். ஸோ 7 8 56 மிச்சம் 57, அகைன் 7 8 56 மிச்சம் 7 14. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகுது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷனே செக் பண்ணி பார்த்துங்க. 7164 டிவைடட் பை 7. இது அடி விடுங்க. 4 7 7. ஸோ 1ல் 7 போகாது. 16, 7 14 மிச்சம் 24, 3 21. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 3 வருது. ஸோ இது அப்போ 1476 இருக்கு. டிவைட் பை 7 செக் பண்ணுங்க. 7 14, 4 7, மிச்சம் என்ன இருக்கு? 6ன்னு வருது. ஸோ டிவிசிபிள் ஆகுது. அப்போ 7ல் டிவிசிபிள் ஆகிற ஒரே ஆப்ஷன் 6174. 672 மற்றும் 7056 எல்சிஎம்மா காண்க. சரி. ஸோ இந்த மாதிரியான சம்ஸில் வந்து எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பரோட மல்டிபிகேஷன் தான் உங்களுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். 7056 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன வருது? 6 2 12. ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 2 வர ஆப்ஷன் என்ன இருக்குது? ஸோ சி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பெருக்கி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? 6 2 12 மிச்சம் 1, 7 5 10 11. ஸோ மிச்சம் 1, இங்கே 0, அகைன் வந்து 1ன்னு வரும். 7 7 14. ஸோ வந்து சி ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். 24, 36, 221 அண்டு 195. இதோட எல்சிஎம் காண்க. ஓகேவா? ஸோ எல்சிஎம் காண்க அப்படின்னா இப்போ 5 இருக்கு. சரியா? ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் 5 இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ஆன்சர் உங்களுக்கு 0ன்னு முடிஞ்சிருக்கணும் ஆர் 5ன்னு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 0 ஆர் 5 வச்ச ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் கிடையாது, டி ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஏ ஆப்ஷன் இருக்கு, அகைன் சி ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ 26 நீங்கள் இருப்பீங்க. 26 எப்படி பிரிக்கலாம்? 13 × 2ன்னு பிரிக்கலாம். சரியா? நீங்கள் 13ல் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 1 by 1 தான் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ 13ல் 1 by 1 கேன்சல் பண்ணுறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எடுங்க. 6 5. ஓகே. லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கிறனால ஸோ பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், டி ஆப்ஷன் எழுதிக்கலாம். இங்கே 6590 இருக்கு. ஓகே. டிவைட் பை 13 நான் செக் பண்ணுறேன். ஏன்னா 26 என்ன செஞ்சுட்டேன்? 13 × 2ன்னு பிரிச்சாச்சு. இப்போ 5 டைம்ஸ் போட்டால் 65 வரும். ஓகேவா? அடுத்தது 7 டைம்ஸ் போட்டால் 91ன்னு வந்துடும். அப்போ 91 இருக்கா? இங்கே 90 தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி இந்த ஆப்ஷன் வந்து 13ல் கேன்சல் ஆகாது. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? சி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். 6630 5 13 போட்டிங்கன்னா 5 டைம்ஸ் போட்டால் 65, ரிமைனிங் 1. ஸோ இங்கே ஒரு 13. அப்போ 13 0 510. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் சி. ஸோ 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் மீப்பேவா ஆகியவை முறையே 66 மற்றும் 11. அவ்விரண்டு எண்களின் ஒரு எண் 33 எனில் மற்றொரு எண்ணை கண்டறியவும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்களை வந்து எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ எக்ஸ் × ஒய் அவற்றின் பெருக்கல் பலன் எல்சிஎம் × ஹச்சிஎஃப். ஓகேவா? எல்சிஎம் × ஹச்சிஎஃப். இப்போ 2 எண்களை ஒரு எண் கொடுத்தான். ஓகேவா?
ஸோ 33 இன்ட்டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 66 இன்ட்டு 11. ஸோ 33 11 டைம் கேன்சல் பண்ணுமா 3 டைம்ஸ் வரும். ஸோ 3யை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 22 டைம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏ ஆப்ஷன். x into y is equal to LCM into HCF. ஓகேவா? LCM into HCF. இங்கே xோட வேல்யூ 42, ஒரு நம்பர் கொடுத்தாச்சு, 158 into 14. ஓகேவா? ஸோ இந்த 42வை 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வரும், 158 வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 into 14. ஸோ 4 40 4 16 ஒரு 56. ஸோ ஆப்ஷன் என்னது? ஏ ஆப்ஷன். அவ்வளோதான். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகே, அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒரு நம்பர் எந்த 24, எக்ஸ் இன்ட்டு 24 விச் இஸ் ஈக்குவல் டு 168 இன்ட்டு 6. ஸோ ஒரு நாங்கள் அரைநாங்க 24. ஸோ ஒரு நாங்கள் 4 16 2 28. ஸோ டி ஆப்ஷன். ஸோ சேம் ஃபார்மாக தான் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகே, அப்போ ஒரு நம்பர் வந்து எக்ஸ் இன்ட்டு 378 விச் இஸ் ஈக்குவல் டு 4158 இன்ட்டு 54. ஓகே, ஸோ 96 54 6 36 மிச்சம் 3 18 9 9 7 63. ஓகே, 1 7 5 35 மிச்சம் 65 9 63 மிச்சம் 28. ஸோ 4 28. ஸோ 594. சேம் டைப் தான் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 77, எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ 154 இன்ட்டு 7. ஸோ 77 2 டைம்ஸ் போட்டால் 154 வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு 7 14. சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 16, எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளவு 144 இன்ட்டு 8. 4 8 8 2 16, 4 2 7 14, 2 4, 72 இஸ் தான் ஆன்சர். எல்சிஎம் ஆனது HCF ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு எண் 35. ஸோ அதே ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு 35 விச் இஸ் ஈக்குவல் டு 140 இன்ட்டு 5. ஸோ 4 5 7 5 35, 4 7 7 14. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் 20. சேம் அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு 18 விச் இஸ் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 9. 18 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 54 கிடைக்கும். ஸோ 93 27. ஸோ 27 இஸ் தான் ஆன்சர். ஸோ விபிஓவா மற்றும் HCF. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 99 விச் இஸ் ஈக்குவல் டு 198 இன்ட்டு 9. ஸோ 98 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 198 கிடைக்கும். 2 இன்ட்டு 19 18. ஃபார்முலா தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு 99 which is equal to 198 into 33. So 98 into 2 times போட்டிங்கன்னா 198, 2 into 33 66. ஸோ 33 கொய்யா, 55 வாழை, 88 மாட்டா ஆகிய மரக்கன்றுகளை வரிசையாக நட வேண்டும். அவை ஒவ்வொரு கிடை வரிசையிலும் ஒரே எண்ணிக்கையில் ஒரே வகையான மரக்கன்றுகள் மட்டுமே இருக்கும் வகையில் நட வேண்டும் எனில் அந்த மரக்கன்றுகளை நடுவதற்கான குறைந்தபட்ச கிடை வரிசைகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 33 கொய்யா, 55 வாழை, 88 மால்டா.
சரியா? ஸோ டிவிசிபிள் ரூல்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. 11ல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸாக இருக்குது. இங்கே 3 வரும், இங்கே 5 டைம்ஸ் போகும், இங்கே 8 டைம்ஸ் போகும். ஸோ குறைந்தபட்ச கிடைவரிசை வரிசைகள்னா மொத்தமாகவே ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 3 + 5 8, 8 + 8 டோட்டலாக எவ்வளோ வரும்? 16ன்னு வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 16. நடைப்பயிற்சிக்கு வெளியே செல்கிறார். அவர்களின் ஒவ்வொரு ஸ்டெப்புகளும் முறையே 90, 95 மற்றும் 75 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளன. ஒவ்வொருவரும் தங்களின் முழுமையான ஸ்டெப்புகளில் கடக்குமாறு அவர்கள் நடக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் என்ன? இந்த மாதிரி குறைந்தபட்சம் அப்படின்னாலே எல்சியம்னு அர்த்தம். ஓகேவா? குறைந்தபட்சம் அப்படின்னாலே எல்சியம். அப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சியம் பார்க்கணும். 90, 95, 75. ஸோ எல்சியம் நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? எல்சியம் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 5 டேபிள் எடுக்கிறேன். ஓகேவா? 5ஆல் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் 5ஆல் கேன்சல். ஓரஞ்சு 5, எண்ணஞ்சா 40, ஓரஞ்சு 5, 95, 45. ஸோ ஓரஞ்சு 5, ஐயஞ்சா 25. ஓகே, அப்போ 5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 15 இருக்குது, இங்கே 18 இருக்குது. 3 டைம்ஸில் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணிங்க. 6 3 18, இங்கே 5 3 15 இருக்கும். சரியா? ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனாலும் இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6, 19 × 5. ஸோ மொத்தமாகவே பிரிக்கிறங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாகவே பிரிக்கிறங்க. ஸோ இதுதான் நமக்கான எல்சிஎம் கிடைக்கும். சரியா? இங்கே கொடுத்துருக்க எல்லா டேட்டாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய டேட்டா என்னது? மீட்டரில் வேணும். ஓகேவா? ஸோ மீட்டரில் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் என்ன செய்யணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? கொடுத்துருக்க நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இடம் இல்லாதனால அழிச்சிட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன கிடச்சிச்சு? எல்சிஎம்மாக நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன? 5 × 3 × 6 × 19 × 5. ஸோ நமக்கு மீட்டரில் கொடுத்து சென்டிமீட்டரில் கொடுத்த மீட்டர் இருக்கிற டிவைட் பை 100 போகிறோம். ஓகேவா? ஸோ 3 × 6. ஓகே, மிஸ்டேக் 3 × 6. அப்போ 3 × 6 பெருக்குனீங்கன்னா 18ன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு 19 இருக்குது. ஸோ 5 × 5 25 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் செக் பண்ணுங்களேன். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் செக் பண்ணுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். இங்கே 0 நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான், போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி இங்கேயும் 0 நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு டிவிசிபிள் ரூட்டு 25 இருக்குது. சரியா? இதில் நீங்கள் 25ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகும்னா அந்த லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும்? 0ன்னு இருக்கணும், அல்லது 25 இருக்கணும், அல்லது 15 இருக்கணும், அல்லது 75ன்னு முடிஞ்சிருக்கும். இந்த இது முடிஞ்சிருந்தா மட்டும்தான் 25ல் டிவிசிபிள் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இங்கே 25 வந்து டிவிசிபிள் ஆகிற ரூல்ஸை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே 05 இருக்குது, இதுவும் வராது, 06ன்னு வராது, 60ம் 25ல் போகாது. அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? இல்லை நீங்கள் அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அடி கொடுத்தும் பார்க்கலாம். சரியா? ஸோ 25 ஒரு நாள் 25, 4 25 100. ஓகேவா? ஸோ 18 × 14ஆல் நீங்கள் பெருக்குங்க. 18 × 19ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? 342. கீழே என்ன இருக்கும்? ஸோ 4 இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா 85.5ன்னு கிடைக்கும். நீங்கள் ஒன்று பெருக்கி பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஷார்ட்கட்டில் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் எடுத்துருங்க. 57 சென்டிமீட்டர் 152 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட 4 சமபக்க முக்கோணங்கள் உள்ளன. அவை அனைத்தும் துல்லியமாக அளவிடக்கூடிய அளவுகோலின் அதிகபட்சம். சரியா? ஸோ குறைந்தபட்சம்னா எல்சிஎம், அதிகபட்சம் அப்படின்னா ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப்க்கு என்னன்னா கொடுத்துருக்க நம்பரில் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ 95 - 76 போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 15 டிஃப்ரென்ஸ் என்னது? 9. இங்கே 8 இருக்கும், 7 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 19. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கான ஆன்சர் வந்து ஹச்சிசிஎஃப் வந்து பி ஆப்ஷன். பலன் 1,48,176. அவற்றின் மீப்ரோமா 3528 ஹச்சிசிஎஃப் எண்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். x × y, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் LCM × HCF.
ஓகேவா? அதே ஃபார்முலா தான். 2 எண்களின் பெருக்கப்பால ரேட்டு என்ன கொடுக்குறான்? 1,48,176. ஓகேவா? ஸோ எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்கான்? 3528 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் தான் கொஸ்டின். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் தான் கொஸ்டின். ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் பாருங்க, இங்கே 6ன்னு இருக்கு, இங்கே 8ன்னு இருக்கு. இங்கே என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 6 which is equal to 8 இன்ட்டு, ஸோ இங்கே என்ன கொஸ்டின் மார்க். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எடுங்க. 6 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 6 48ன்னு வரும். சரியா? 6 இன்ட்டு 8 போட்டால் 48ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் 8ன்னு வருது. நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ 8 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ட்டு 2 போடுறீங்க அப்படின்னா 16. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் வரலாம். சரியா? ஸோ அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுங்க. 6 8 இன்ட்டு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ 1 வச்சு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா 8, லாஸ்ட் டிஜிட்டு 8ன்னு வருது. ஓகேவா? இங்கே நமக்கு 6ன்னு வேணும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ 42 ஆல்ரெடி செக் பண்ணுறோம் லாஸ்ட் டிஜிட்டு. ஸோ பி ஆப்ஷன் வரலாம், இல்லது டி ஆப்ஷன் வரலாம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும், பெருக்கி தான் வேணும். சரியா? 3528 ஏதாவது ஒரு ஆப்ஷன் இதர் 32 இல்லை 42ன்னு வந்து செக் பண்ணுங்க. சரியா? ஸோ நீங்கள் கம்மியான நம்பரை செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கூட கம்மியான நம்பரை செக் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? ஸோ இது ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை கட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சணும், ஆன்சர் எடுத்து போட்டுடணும். அகைன் நீங்கள் கொண்டு போய் 3528 அடுத்து 42 அப்படின்னு சொல்லி போட்டு 1 by 1 பெருக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் 5184. அவற்றின் மீபவர் 24 எனில் எல்சிஎம் என்ன? ஸோ அதே ஃபார்முலா xy = எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகே, அப்போ 5184 which is equal to எல்சிஎம் எவ்வளவு? 24 இன்ட்டு HCF தான் கொஸ்டின் மார்க். ஓகேவா? நான் லாஸ்ட் டிஜிட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? 4 4 இங்கே என்னங்கிறது தெரியாது. ஸோ ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று 6ஆல் செக் பண்ணால் 6 4 24, லாஸ்ட் டிஜிட்டு 4 வருது. ஸோ இது வரலாம். ஸோ 5 செக் பண்ணுங்கள். 4 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட்னா ஆயிரும், 0 ஆயிரும். இங்கே ஆனால் 4ன்னு வேணும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ 3 போடுங்க. 4 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா 12ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் 2, இங்கே லாஸ்ட் டிஜிட் 4ன்னு வரும். இதுவும் வராது. ஸோ அகைன் நீங்கள் 4 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 16ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் 6ன்னு வரும். ஆனால் நமக்கு லாஸ்ட் டிஜிட் 4ன்னு வேணும். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. பவர் 3 9 ஸ்கொயர் இன்ட்டு 13, 2 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர் இன்ட்டு 19 மற்றும் 9 பவர் 3 13 ஸ்கொயர் இன்ட்டு 19 ஸ்கொயர் ஆகியவற்றின் எல்சிஎம் காண்க. ஸோ இந்த மாதிரி பவர் டேர்ம்ஸில் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் மேக்ஸிமம் பவர் இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர் ஆகியிருக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் பவர். ஸோ 1 by 1 எடுத்து எழுதலாம், ஆப்ஷன்லேருந்தே பார்த்துருங்க. சரியா? இங்கே 2 பவர் 3 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிறது 2 பவர் 3 இருக்கும். அப்போ 2 பவர் 3 இருக்கிற ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஓகேவா? 2 பவர் 3 இருக்கிற ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். சி ஆப்ஷன் இருக்குது, ஏ ஆப்ஷன் இருக்குது. ஸோ பி ஆப்ஷனும் கிடையாது, அப்போ டி ஆப்ஷன் கிடையாது. எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எலிமினேட் பண்ணிட்டா ரிமைனிங் ஆப்ஷன் பி இருக்குது, பியும் ஏவும் இருக்குது. அப்போ 9 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அடுத்த டைம் போங்க. 9 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 9 இல்லை, இங்கே என்ன இருக்குது? 9 பவர் 3 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் எது? 9 பவர் 3. அப்போ மேக்ஸிமம் 9 பவர் 3 இருக்கிற ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 ஆப்ஷனை கட் பண்ணியாச்சு. ஏவும் சிலையும் செக் பண்ணுங்கள். இங்கே 9 ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 9 பவர் 3 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? 9 பவர் 3 தான் வேணும். ஸோ சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன? ஸோ 2 ஸ்டெப்பில் எடுத்தலாம். ஃபுல்லாக எழுதி நீங்கள் ஆன்சரு கொண்டு வர வேண்டாம். எக்ஸ் என்ற மிகப்பெரிய எண் 31, 61, 91 வகுப்படும் போது ஒரே மீதியை கொடுக்கிறது எனில் எக்ஸ் மற்றும் 48 எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே எல்சிஎம் காண்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 24 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். ஸோ 24ல் டிவிசிபிள் இருக்கிற மாதிரியான நம்பர் பாருங்கள். ஓகேவா? 24ல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து 240 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே 24 இன்ட்டு 40 420 நீங்கள் போட்டிங்கன்னா வராது. இங்கே 31, 61, 90 இருக்குது. சரியா? 31, 61, 91. ஸோ எல்லாத்துலேயும் ரிமைண்டர் வந்து நம்ம ஒன்று கழிச்சு விட்டுலாமா? ஸோ 91, இங்கே 19 வரும். ஸோ எல்லாத்துலேயும் சேம் ரிமைண்டர் கழிச்சாச்சு. ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னாலே ஹச்சிசிஎஃப் தான் எடுக்கும். சரியா? ஸோ மிகப்பெரிய எண்ணில் ஹச்சிசிஎஃப். அப்போ 30ஆல் நான் கேன்சல் பண்ணிடுறேன் வைங்க.
30ஆல் கேன்சல் 1 2 ஸோ 3 3 டைம்ஸ் போகும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது போகுமா? அப்போ ஹச்சிசிஎஃப் என்ன 30. அப்போ 30 ஹச்சிசிஎஃப் இங்கே 48. ஓகேவா? ஸோ கம்பல்சரி 3 வந்து 10 இருக்குது. ஸோ கம்பல்சரி 0 இருக்கும். 0 இருக்கிற ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் கிடையாது. ஸோ 3ல் கேன்சல் ஆகுற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். சரியா? 3ல் கேன்சல் ஆகிற ஆப்ஷன் பி ஆப்ஷன் வரும். டி ஆப்ஷன் 4 + 2 6 6 + 0. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே 3லையும் கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ 19ல் 24 சிம்பிளாக வந்து 24ல் கேன்சல் ஆகிற நம்பரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மட்டும்தான் வரும். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து சி தான். இதை இன்னொரு வே ஆஃப் திங்கிங்கும் பிடிக்கலாம். சரிங்களா? 6 × 48. ஸோ 6லையும் போகணும், 8லையும் போகணும். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டு டிவிசிபிள் ஆகும். சரியா? லாஸ்ட்டு 3 டிஜிட்டு ஃபுல்லாக டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். சரியா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். எண்ணாங்க 32. சரியா? எண்ணாங்க 32, மிச்சம் 40, எண்ணஞ்சா 8 40. ஸோ இது டிவிசிபிள் ஆகுது. 3 24 0 35 ஆகும். ஸோ இது பாருங்கள் 8 40. ஸோ ரிமைனிங் வந்து வராது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன ஆன்சர் கிடைச்சணும் 13 எடுத்தோம். ஸோ 13 எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி 3லையும் போகணும், 0வும் இருக்கணும். ஸோ 0 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னதான் இருக்குது? சி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த எண்கள் 2 எண்களின் எல்சிஎம் ஆனது 105. ஓகே. மற்றும் அந்த 2 எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ள அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்ன? ஸோ அந்த எண்ணை என்ன எடுத்துக்கலாம்? 5xன்னு எடுத்துருக்கலாம், 3xன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 8 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா? அப்போ கண்டிப்பாக அந்த கம்பல்சரி அந்த நம்பர் என்ன இருக்கும்? 8ல் டிவிசிபிள் ஆகணும். சரியா? 8ல் டிவிசிபிள் ஆகிற நம்பரை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷனை பாருங்கள். 6 8 48, ரிமைண்டர் 1 வருது. ஸோ வராது. 7 8 56 வரும். இது ஓவர் 8 மிச்சம் 14. ஸோ 14 போகுமா? கம்பல்சரி இதுவும் போகாது. இது 8 8 64, ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஸோ இதுவும் போகாது. ஸோ 8ல் கேன்சல் ஆகிற நம்பர் இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 5x × 3xன்னு இருக்குது. சரி, அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 15 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ 15 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் என்னென்னு கொடுத்துருங்க, எல்சிஎம்மோட வேல்யூவாக கொடுத்துருக்கான் 105. ஸோ 15 கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது? 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும். சரியா? நமக்கு சம் ஆஃப் எக்ஸ் என்ன? 8 × 7. ஸோ 7 8 56. இது 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஓகே. அவற்றின் மீப்போவா மற்றும் எல்சிஎம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் 1200. ஸோ அந்த 2 எண்களை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? 1x 3xன்னு எடுத்துடலாம். சரியா? நமக்கு 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். ஓகேவா? எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப்னு தெரியும். ஸோ எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப்பின் பெருக்கல் பலனோட மதிப்பு கொடுத்துட்டான். அப்போ 1x × 3x which is equal to எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப் எவ்வளவு? 1200. ஸோ 3x² is equal to 1200. 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா x² வேல்யூ எவ்வளவு? 400. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 20. எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னா இங்கே 20 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 3 டைம்ஸ் 16 வரும். அப்போ பி ஆப்ஷன். 2 எண்களின் மீப்போவா. ஓகேவா? ஸோ 2 எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 132. அவ்விரண்டு எண்களும் 42 விட பெரியதாக இருந்தால் அவ்விரண்டு எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? ஓகேவா? ஸோ அந்த 2 எண்களை நீங்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ மீப்போவா 11 அப்படின்னா கம்பல்சரி அந்த என்ன நம்பராக இருக்கும்? 11xஆக இருக்கும். ஓகேவா? 11xஆக இருக்கும். இன்னொரு நம்பர் 11 டைம்ஸ் ஒய்யாக இருக்கும். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? 2 எண்கள் எந்த நம்பரால் மீப்போவா கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரு ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரு பார்த்தீங்கன்னா 2 எண்களை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் சரி, எக்ஸ் ஒய்யும் சரி, எக்ஸ் மைனஸ் ஒய்யும் சரி. சரியா? 2 எண்களும் கூட்டுத்தொகையும் சரி, பெருக்கல் பலனும் சரி, வித்தியாசமும் சரி, எந்த ஹச்சிசிஎஃப் போல கொடுத்துருக்காங்களோ அந்த ஹச்சிசிஎஃப் போல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? டிவிசிபிள் ஆகும். ஸோ இங்கே ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்கான்? 11 கொடுத்துருக்கான். சரியா? அவன் கொஸ்டின் கேட்டிருக்குது வித்தியாசம் தான் கேட்குறான். அப்போ கம்பல்சரி அந்த நம்பர் வந்து 11ல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 11ல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் போகுது, பி ஆப்ஷன் போகுது. இங்கே சி ஆப்ஷன் 11 போகுமா? போகாது.
டி ஆப்ஷன் 11 போகுமா? ஸோ போகாது. அவ்வளோதான். சரி, அடுத்த சம் பாருங்க. அவற்றின் கூட்டுத்தொகை வந்து 132. அப்போ 11x ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 132. அவ்விரண்டு எண்களும் 42 விட பெருசா இருக்கணுமா? ஸோ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 42 விட அதிகமா இருக்கணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து 42 விட 11ல அடியாகிற ஃபர்ஸ்ட் நம்பரை நான் செக் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 44 ஆகும். சரியா? ஸோ 44 டிவிசிபிள் ஆகுது. நமக்கு ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 22 ஆகலாம், 11 ஆகலாம். சரியா? இப்போ நான் 22 நான் செக் பண்ணேன், வித்தியாசம் செக் பண்றேன் அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 66 இருக்கும். ஓகேவா? வித்தியாசம் நான் இங்க 11 நான் செக் பண்றேன்னு வைங்க, இங்க வித்தியாசம் என்ன இருக்கும்? 15 இருக்கும், 55 வரும். அப்ப இதோட டோட்டல் எவ்வளவு? 99. இதோட டோட்டல் எவ்வளவு? 110 வரும். ஸோ நமக்கு எக்ஸ் பிளஸ் 11x பிளஸ் 11y எவ்வளோ வரணும்? 132 வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறேன். 44க்கு அடுத்து 11 டிவிசிபிள் ஆகிற நம்பர் 55. இங்கே 55. ஸோ 55ல் வித்தியாசம் 22 நான் கூட்டுறேன். அப்போ இங்கே 77 வரும். இங்கே நான் வித்தியாசம் 11 வச்சு செக் பண்ணுறேன், 66ன்னு வரும். இதை செக் பண்ணுங்க. 1 மிச்சம் 1 1 to 1ன்னு வருது. ஸோ இது வராது. இதை செக் பண்ணுங்கன்னா 2 மிச்சம் 1 132. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன? 55 22 வித்தியாசம் வருது. ஓகேவா? ஸோ 11 ஆகாது. ஏன்னா 22 வித்தியாசம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் 132 கிடைக்குது. ஓகேவா? கொடுத்துருக்க ஆன்சருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஏ ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர்.